சமூக ஊடகங்கள்ல கருத்து சுதந்திரம் தொடர்பா பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய நிலையில மெட்டா நிறுவனத்தினுடைய சிஇஓ மார்க் ஜூகர்பர்க் அமெரிக்காவினுடைய நீதி குழுவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்துல நிறைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் ஜூகர்பர்க். கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு அழுத்தம் வந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் கூட அந்த கடிதத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்க இருக்கிறது. அங்க அதிபர் தேர்தல் தொடர்பான பல்வேறு பிரச்சார யூகங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மார்க் ஜூகர்பர்கினுடைய இந்த கடிதம் கிட்டத்தட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா தேர்தல் களத்தில் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கு. அவர் சொல்ல வர முதன்மையான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அமெரிக்க அரசு மெட்டா நிறுவனம் மாதிரியான சமூக ஊடக நிறுவனங்களோடு என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவர்களை எப்படி நடத்துகிறார்கள் அப்படிங்கிற விவாதம் இப்போ தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்துல இதை சொல்ல வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கு அப்படின்னு ஜூகர்பர்க் சொல்றார். அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்பது, கொரோனா காலகட்டத்தில் ஃபேஸ்புக் மாதிரியான சமூக ஊடகங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. எனவே அந்த கொரோனா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கண்டென்ட் எல்லாம் இப்போ அதை சென்சார் பண்ண சொல்லி எங்களுக்கு கடுமையான அழுத்தம் வந்தது. அது பைடன் மற்றும் கமலா ஹாரிஸனுடைய அதிகாரிகள் தரப்பிலிருந்து எங்களுக்கு நேரடியாக கடுமையான அழுத்தத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லா விதமான கண்டென்ட், அதாவது கொரோனா சமயத்தில் பயன்படுத்தப்பட்ட எல்லா விதமான கண்டென்ட், அது ஒருவேளை நகைச்சுவை உடன் கூடிய கண்டென்ட்டாக இருக்கலாம், ஒருவேளை சட்டையர் மாதிரியான நக்கல் நையாண்டி கண்டென்ட்டாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே சென்சார் பண்ணணும் அப்படிங்கிற அழுத்தம் எங்களுக்கு வந்தது. ஆனால் நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தோம். அதை பண்ணாமலும் கூட சில நேரம் தவிர்த்தோம். அதற்கு பிறகு சில வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் நாங்களே சில மாற்றங்களை செய்தோம். அது உண்மைதான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு அழுத்தம் வந்தது அப்படிங்கிறது சமூக ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் தடுப்பதற்கான ஒரு நிலையாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் ஃபேஸ்புக் உள்ளிட்ட பல்வேறு சமூக ஊடகங்களை மக்கள் மிக அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. எனவே அப்படியான சூழலில் கோவிட் காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லா உலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திய ஒரு சூழல் தான், அதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அமெரிக்காவில் இருந்த அந்த சூழலில் பல்வேறு தரப்பான கருத்துக்கள் என்பது சமூக ஊடகங்கள் வாயிலாக பயன்படுத்தப்பட்டது, பகிரப்பட்டது. ஏன் ஃபேஸ்புக் மாதிரியான நிறுவனங்களே அதனுடைய பாதுகாப்பில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி அது தொடர்பான பல்வேறு விஷயங்களை ஃபேஸ்புக் மூலமாகவே பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை எல்லாம் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் அப்படியான சூழலில் பகிரப்பட்ட தகவலை எல்லாம் இப்போ சென்சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஜூகர்பர்க் சொல்றாரு. 2021 அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் கடுமையாக பைடன் ஹாரிஸ் நிர்வாக தரப்பிலிருந்து வந்ததாகவும் குற்றச்சாட்டை ரொம்ப பகிரங்கமாக மார்க் ஜூகர்பர்க் முன்வைத்திருக்கிறார். இது பல்வேறு நாடுகளில் சமூக ஊடகங்களுக்கான வரையறை அல்லது கட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்னும் விவாதத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது. எக்ஸ் மாதிரியான, முன்னாடி ட்விட்டர், இப்போ எக்ஸ் மாதிரியான சமூக வலைதளங்களிலும் கூட அந்த மாதிரியான சில பேச்சுக்கள்லாம் எழுந்தது. அவங்க கொடுக்கக்கூடிய சில கைட்லைன்ஸை அந்த நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த குறிப்பிட்ட நாட்டில் அந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழக்கூடிய அளவுக்கு அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆனால் அமெரிக்கா மாதிரியான நாடுகளிலே இந்த மாதிரியான ஒரு கருத்து சுதந்திரத்திற்கான அழுத்தம் என்பது இருந்தது. அது நேரடியாக மெட்டா நிறுவனத்துக்கு இருந்தது என்பதை தற்போது மார்க் ஜூகர்பர்க் வெளிப்படையாக ஒரு பொதுத்தளத்தில், அதுவும் நீதி குழுவுக்கு தன்னுடைய கடிதத்தை ஒரு புகார் மாதிரியே அவர் அனுப்பியிருக்கிறார். அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒருவேளை அது தேர்தல் களத்தில் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.